பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பொய்யா சொல்லிட்டு இருக்கிறாருங்க. மனுஷனுக்கு தேர்தல் பயம் வந்துருச்சு போல இருக்கு. அதாவது ட்ரம்ப் அவர்கள் அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மோடி மிரட்டினாங்கன்னா உடனே மோடி அடிபணிந்து போயிடுறாராம், எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டேன்றாங்களாம். ஆனால் சைனாவை பாருங்க, சரண்டர் ஆகிறதுனால இன்னைக்கு அவ்வளோ சிலிண்டர் வச்சிருக்காங்களாம் அப்படின்னு பொய்யாமொழி சொல்றாரு. ரஷ்யா கிட்ட போய் எண்ணெயை வாங்கிக்கோ அப்படின்னு ட்ரம்ப் சொன்னால் மோடி அவர்கள் சரி சரின்னு போயிடுவாராம். 140 கோடி மக்கள் உங்கள் கூட பக்கம்பலமாக இருக்காங்கள, நீ ஏன் பயப்படுறன்ற மாதிரி பேசுகிறாரு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பயப்படுற மனுஷனா சொல்லுங்க? முட்டாள் கூட இப்படி பேச மாட்டாங்க, அந்த அளவுக்கு பேசியிருக்காரு. நீ கல்வித்துறை அமைச்சர் தானே. இன்னைக்கு விளாத்திக்குளத்தில் அந்த +2 மாணவிக்கு நடந்த துயரம், இன்னைக்கு அந்த குழந்தை உயிரோடு இல்லை. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுங்க 6 நாளாக குற்றவாளியும் கண்டுபிடிக்கல, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வரல. அந்த அளவுக்கு நீங்கள் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க. நீங்கள் மோடியை பற்றி பேசுகிறீங்க. சரி, நீ சீனாவுக்கு முட்டு கொடுத்த இல்லையா, அதனால சொல்கிறேன். சைனாவில் ஊழல் பண்ண என்ன தெரியுமா? தூக்கு தண்டனை. தெரிஞ்சுக்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, அங்கே போதைன்றது ரொம்ப ஆபத்தான ஒரு பொருள். அது கையில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீ மோடி இங்கே பேசுகிறிய இந்திய பிரதமரை, சைனாவில் போய் சைனா அதிபரை பேசிப்பாரு. நீ எங்கே இருக்கிறனே தெரியாது, உன் குடும்பத்திற்கு. அந்த அளவுக்கு ஒரு இரும்பு திரை போட்ட நாடு அது. இவ்வளோ சுதந்திரமாக நீ இந்தியாவில் பேசுகிற மோடி அவர்களை என்னத்தை சொல்கிறது? பாரத பிரதமர் அவர். மோடியை பிடிக்கலன்னா கூட பரவாயில்லைங்க, அந்த பிரதமர் மந்திரின்ற அந்த நாற்காலிக்கு மரியாதை கொடுக்கணுமா வேண்டாமா? சொந்த நாட்டுக்கு கேவலமாக பேசுறது, சைனாவுக்கு முட்டு கொடுக்கறது. அது இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க அன்பில் மகேஷ் அவர்களே, காங்கிரஸ்காரன் ஆட்சியில் இருக்கும்போது மன்மோகன் சிங் ஆயில் பாண்டுன்னு ஒரு கடனை வாங்கினாராம். அந்த கடனை வட்டி முதல் அசலுமா சேர்த்து மோடி அரசாங்கம் 3.23 லட்சம் கோடி கடனை வட்டி அசலுமா கடனை தீர்த்துட்டார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்ன மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற அவ்வளோ பேருடைய தலையிலையும் உங்கள் அரசாங்கம் கடனை வாங்கி வச்சிருக்குது. இதுக்கு என்ன பதில் சொல்வீங்க நீங்கள்? கேட்குறேன். மக்கள் சிந்திக்க வேண்டும். வாக்களிப்பீர் என்டிஏ கூட்டணிக்கு. அது தாமரையோ இல்லை ரெட்டை இலையோ இல்லை மாம்பழ சின்னமோ, வாக்களிப்பீர் என்டிஏ கூட்டணிக்கு. அவ்வளோதாங்க சொல்வேன்.